வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமாக இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய எமர்ஜென்சி நம்பர்ஸ் இருக்குது, அப்படிதானே? நம்ம ஏற்கனவே 1098 சைல்டு சேஃப்டிக்கான நம்பரை பார்த்தோம். அது எஸ்பெஷலி சைல்டுக்காக உரியது. பட் ஜென்ரலாக இந்தியா அப்படின்னாலே எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னா நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 112 ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா அங்கே 911 எப்பயுமே எமர்ஜென்சிக்கு அதை கால் பண்ணுவாங்க. இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயோ குழந்தைகிட்டயோ கேட்டோம்னா அவங்க பார்க்குற சீரீஸில் நெட்ஃப்ளிக்ஸில் வர இந்த மாதிரி நிறைய சீரீஸில் பார்த்தீங்க, நெட்ஃப்ளிக்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஓடிடியில் வர சீரீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரின் எபிசோட்ஸ்லாம் பார்க்கும் போது அவங்க நினச்சிக்கிறாங்க நம்மளுடைய கண்ட்ரிலையுமே எமர்ஜென்சி நம்பர்னா அது 911 தான் அப்படின்னு. அது கிடையாது. ஏன்னா அவங்க ஃபாரின் இதுக்கு பார்க்குறாங்க. பட் இந்தியா அப்படின்னா நமக்கு எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னா அது 112 அப்படின்றத நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எப்படி நம்ம 100 அப்படின்னா போலீஸ்க்கு போதோ அதே மாதிரி நம்ம ஆம்புலன்ஸ்க்கு ஃபயர் என்ஜினுக்கு இதுக்கு ஓகே. பட் இதை தாண்டி இப்போ ஒரு பாய்சனஸ், அதாவது ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்போ நம்ம ஒரு அன்வான்ட் ஏதோ ஒரு பாய்சன் உரிய ஒரு இது தீண்டிட்டாலோ இல்லை ஹசார்ட்ஸ் வேற ஏதாவது நம்ம எதிர்பார்க்காத இந்த தீ அணைப்புன்றதை தாண்டி போலீஸ் கேஸுன்றதை தாண்டி வேற ஏதாவது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்ல நம்ம மாட்டிக்கிட்டாலோ நமக்கு எக்ஸாக்டா எந்த நம்பரை கால் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம 112ன்ற நம்பருக்கு நம்ம கால் பண்ணிட்டு நீங்க எந்த ஸ்டேட்ல இருந்து கால் பண்றீங்களோ அந்த ஸ்டேட்டோட ரீஜனல் லாங்குவேஜ் அது மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால 98% ரீஜனல் லாங்குவேஜஸ் எல்லாமே அது சப்போர்ட் தான் பண்ணுது. அதுக்கு நம்ம கால் பண்ணால் அந்த சைடில் நமக்கு என்ன இதுக்காக என்ன பர்பஸ்க்காக நம்ம கால் பண்ணியிருக்கோன்ற நம்ம கொரி சொன்னோம் அப்படின்னா அது அந்த இதில் எந்த இஷ்யூவோட ரிலேட் ஆகுதோ அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்களே நம்மளை ரீடைரக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ப்ராப்பரான ஆன்சர் கிடைச்சிரும், நம்ம ப்ராப்பரான ஹெல்ப்பும் நமக்கு கிடைச்சிரும். நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் இந்தியாவில் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னாலே மோஸ்ட்லி நம்ம 100க்கு கால் பண்ணால் போதும், நம்ம ஆம்புலன்ஸ்னா 108 கால் பண்ணால் போதும். அப்போ 108க்கு நான் கால் பண்ணால் போதும்னா அந்த நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ 108 அப்படின்றது காமனாக ஆம்புலன்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம், ஓகே. பட் அதில் நம்ம இன்டென்சிவ் கேர், அதாவது அது சைல்டுக்கா இல்லை ப்ரெக்னென்சி உமனுக்கா இல்லை ஸ்பெசிஃபைடாக ஏதாவது ஒரு என்ன இதுக்காக நம்ம அந்த 108 கால் பண்ணணும் அப்படின்றதும் நமக்கு தெரியணும்ல. நம்ம வாட்டுக்கு பிளைண்டா 108 அப்படின்னா அப்போ நம்மளுக்கு சர்வீஸ் எந்த பர்பஸ்க்காக நம்ம கால் பண்ணியிருக்கோமோ அது எனேபிள் ஆன ஆம்புலன்ஸ் நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்பெசிஃபைடாக சில விஷயங்கள் நமக்கு தெரியாதப்போ நம்ம நம்ம நேஷன் நமக்கு ஆஸ் அ சிட்டிசன்ஸாக நிறைய விஷயங்கள் நமக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அதுபடி நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சின்ன வயசுலேருந்தே கிட்ஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே எமர்ஜென்சி நம்பர் அப்படின்னாலே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 112 அப்படின்ற நம்பரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுக்கு என்ன மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் வருதோ, என்ன மாதிரி நம்மளுக்கு ஹேண்ட் ஹோல்டிங் கவர்மெண்ட் சைட்ல இருந்து நமக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அப்போ இந்த 112 நம்ம கால் பண்ணி அந்த பர்டிகுலர் ஸ்டேட் லாங்குவேஜ்ல நீங்க பேசும்போது அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க, அவங்களே லைன்ல இருங்கன்னு சொல்லி உங்களை கான்டாக்ட் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய நேஷனில் இன்னும் நமக்கு அஸ் அ சிட்டிசன்ஸாக என்னென்ன வகையிலலாம் நம்மளுக்கு அட்வான்டேஜஸ் இருக்குன்னு சொல்லி ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். சரி, இப்போ நீங்கள் 112ன்னு சொல்லிட்டீங்க, நான் இந்த 112 ஒர்க் ஆகுதான் நான் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் யாராவது செக் பண்ணி பார்க்காதீங்க. 112 கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா, நான் சும்மா விளையாட்டுக்கு நான் கால் பண்ணேன் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது டால் ஃப்ரீ நம்பர் தான். பட் ஆனால் இது ரெக்கார்டட். ஸோ நீங்கள் அன்னோயிங்லா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா தெரியாமல் நீங்கள் 112க்கு கால் பண்ணிட்டீங்க, 112 கால் பண்ணி ஒரு பர்பஸே இல்லாமல் நீங்கள் கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அது ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உடனே அந்த காலை கட் பண்ணாதீங்க. ஏன்னா என்னவா அந்த சைடில் அது அட்ரஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ஒரு தேவை, அதாவது எப்படி சொல்கிறதுனா உங்களால் கான்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு பிரச்சனையில இருக்கீங்க போல, அதனால நீங்க மிஸ்ட் கால் கொடுத்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்ற மாதிரி அது கவுண்ட் ஆயிரும். இதுக்குன்னே தனியா போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி ஒரு தனி ஃபோர்ஸே இருக்கு. அப்போ அந்த ஃபோர்ஸை உடனே நீங்க எந்த லொக்கேஷன்ல இருந்து கால் பண்ணிட்டீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு அவங்க சென்ட் பண்ணிடுவாங்க.
ஸோ இந்த மாதிரி அன்அவாய்ட், அதாவது என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு ஒருவேளை இந்த மாதிரி நேஷனல் நம்பர்ஸ் எதையாவது நம்ம அன்னோயிங்லியா கால் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அந்த கால் அட்டன் பண்ற வரைக்கும் லைன்ல இருந்து இந்த மாதிரி அன்னோயிங்ல நான் கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அந்த கால் அதோட கட் ஆயிரும். நீங்க வந்து அதை ஒரு பயத்திலேயோ ஒரு பதட்டத்திலேயோ நீங்க வந்து இல்ல எனக்கு இந்த நம்பர் தேவையில்லை, நான் தெரியாம நான் டச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பண்றது அது என்னவா அங்க வந்து அஃபென்ஸ் ஆயிரும். இது இது வந்து நம்ம மேல ஒரு கேஸே போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்மளுக்கு கொடுக்குற அட்வான்டேஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஆஸ் அ இந்தியன் சிட்டிசனா நம்ம ப்ராப்பரா அதை யூட்டிலைஸ் பண்ணணும். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.